வணக்கம் மக்களே, நான் உங்கள் பாலா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரைக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய குன்றக்குடி முருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த குன்றக்குடி முருகன் கோவிலில் ஏகப்பட்ட தமிழ் திரைப்படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. அது என்னென்ன தமிழ் திரைப்படங்கள் அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சன் டிவியில் ஒளிபரப்பான மெட்டி ஒலி நாதஸ்வரம் இந்த நாடகங்களில் கோபி அப்படின்ற பேரால் பிரபலமானவர் தான் திருமுருகன். இந்த திருமுருகன் இயக்கத்தில் பரத், கோபிகா, நாசர், வடிவேலு, சரண்யா பொன்வண்ணன் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடித்த படம் தான் எம்மகன். இந்த எம்மகன் படம் தான் பரத் அவர்களுக்கு ஒரு கெரியர் பெஸ்ட் படம் அப்படின்னே சொல்லலாம். எப்போ பார்த்தாலும் சலிக்காத ஒரு படம் இந்த படம். இந்த படத்தில் நாசருக்கு தெரியாமல் சரண்யாவும் பரத்தும் ஊருக்கு போயிட்டு வருவாங்க. அப்போ நாசர்கிட்ட மாட்டிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கொலாடியில் போய் அங்கப்பிரதேசனம் பண்ணுற மாதிரிலாம் நடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த சீன் இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் கொலாடி இருக்கிற மாதிரி செட்டு போட்டு எடுத்திருப்பாங்க. இந்த எம்மகன் படத்தில் வடிவேலு நாசர்கிட்ட சரண்யாவும் பரத்தும் இந்த மாதிரி குன்னக்குடி முருகன் கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு போய் சொல்லிடுவார். அப்போ நாசர் அவங்க ரெண்டு பேரையும் தேடிட்டு குன்னக்குடி கோயிலுக்கு போயிடுவார். அப்போ இந்த படிக்கட்டில் அவர் ஏறுற மாதிரியும் இறங்குற மாதிரியும் காட்சிகள்லாம் வச்சுருப்பாங்க. அந்த சீனில் இந்த இடத்த நல்லாவே காட்டியிருப்பாங்க. திருமுருகன் இயக்கத்தில் சன் டிவியில் ஒளிபரப்பான கல்யாண வீடு அப்படின்ற நாடகத்தில் ஒரு சில எபிசோடுகளில் இந்த குன்றக்குடி முருகன் கோயிலை காட்டியிருப்பாங்க. அதில் ஒரு எபிசோடில் கோவில் படிக்கட்டுலன்னு எல்லாருமே பேசிகிட்டு இருக்க மாதிரியான ஒரு சீன் வரும். அந்த சீன் இந்த குன்றக்குடி முருகன் கோயிலில் தான் எடுத்திருப்பாங்க. சேரன் இயக்கத்தில் ராஜ்கிரண், சரண்யா பொன்வண்ணன், சேரன், செந்தில்குமார் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் தவமாய் தவமிருந்து. இந்த தவமாய் தவமிருந்து படத்தில் ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா அப்படின்னு ஒரு பாடல் வரும். அதாவது தான் எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதெல்லாம் கிடைக்கல, ஆனால் என் பையன் நீ ஆசைப்பட்ட எல்லாமே உனக்கு கிடைக்கணும் அப்படின்றத ஒரு அப்பா ஒரு மகனுக்கு சொல்கிற மாதிரியான ஒரு பாடல் அது. அந்த பாட்டில் ஒரு சில காட்சிகள் இந்த குன்றக்குடி முருகன் கோயில்கிட்ட தான் எடுத்திருப்பாங்க. வியட்நாம் வீடு இயக்கிய சுந்தரம் அவர்களுடைய இயக்கத்தில் எம்ஆர் ராதா, தேங்காய் சீனிவாசன், விஎஸ் ராகவன், சுஜாதா இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் கந்தர் அலங்காரம். இந்த படத்தில் வரக்கூடிய குன்றக்குடி குமரையா அப்படின்ற பாடல் முழுக்க முழுக்க இந்த குன்றக்குடி முருகன் கோயிலில் தான் எடுத்திருக்காங்க. ராமநாராயணன் இயக்கத்தில் நாசர், பானுப்பிரியா இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் தைப்பூசம். இந்த தைப்பூசம் படத்தில் வரக்கூடிய வேல்வேல் வெற்றிவேல் அப்படின்ற பாடலில் ஒரு சில காட்சிகள் இந்த குன்றக்குடி முருகன் கோயிலில் தான் எடுத்திருப்பாங்க. இந்த பாட்டில் ஒரு காட்சியில் பானுப்பிரியா அவர்கள் காவடி தூக்கிட்டு ஆடுற மாதிரியான காட்சி இருக்கும். அந்த காட்சியில் இந்த குன்றக்குடி முருகன் கோயிலை நல்லாவே காட்டியிருப்பாங்க. இது மாதிரி இன்னும் ஏகப்பட்ட தமிழ் திரைப்படங்களில் இந்த குன்றக்குடி முருகன் கோயிலை நல்லாவே காட்டியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த குன்றக்குடி முருகன் கோயிலில் என்னென்ன படங்கள்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் வேறு சில படங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா.